மூர்க்கர் நாயனார். மூர்க்கர் நாயனார் பண்டைய தொண்டை நாட்டில் அமைந்திருந்த திருவேற்காட்டில் வேளாளர் மரபில் பிறந்தவர். வேதபுரீஸ்வரரை தினமும் வணங்குவதோட அடியார்களையும் வணங்கி அவங்களுக்கு உணவு உபச்சாரம் செஞ்சுட்டு வந்தார். நல்ல செல்வந்தர். சிவனடியார்கள் எத்தனை பேர் வந்தாலும் உணவு உபச்சாரம் செய்வார். அப்படி இருக்கும்போது நிறைய அடியார்கள் வர ஆரம்பித்தாங்க. நிறைய பேருக்கு உணவு உபச்சாரம்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. அதனால அவருடைய புகழ் நாடு முழுவதும் பரவ ஆரம்பித்தது. அவர் நிறைய பேர் வந்த உடனே அவங்களுக்கெல்லாம் உணவு உபச்சாரம் செஞ்சதுனால அவருடைய செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. வீட்டில் இருக்கிற நகை, பாத்திரம், ஆடு, மாடு, நிலப்புலன்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக விற்று அடியார்களுக்கு தொண்டு செஞ்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வீட்டில் விற்கிறதுக்கு எந்த ஒரு பொருளும் இல்லை. அதனால தான் சின்ன வயசில் சூதாடுவது வழக்கமாக இருந்தது அவருக்கு. அந்த சூதாட்டத்தை இப்போ செய்யலாம் அப்படின்னு நினச்சாரு. அதனால சூதாடி அதில் வரக்கூடிய பொருளை வச்சு விருந்து உபச்சாரம்லாம் அடியார்களுக்கு செஞ்சார். சூதாடும் போது அவர் நியாயமாக நேர்மையாக நடந்து கொள்வார். அதே சமயம் சூதாடுவது தவறு அப்படின்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னு நினச்சி செய்வார். அந்த ஊரில் சூதாடுறதுக்கு முதல்ல ஒரு சின்ன பொருளை வச்சார். அதுக்கப்புறம் அதை வெற்றி அடைஞ்சவங்க இன்னும் கொஞ்சம் பெரிய பொருட்களை வைப்பாங்க. இவரும் மாற்றி மாற்றி வைப்பார். அதுக்கப்புறம் அதில் கிடைக்கக்கூடிய பொருளை கொண்டு அடியார்களுக்கு உபச்சாரம் செய்வாங்க. அதுக்கப்புறம் இவரே வெற்றி அடைய ஆரம்பித்தார். அதனால் யாரும் சூதாடுறதுக்கு வரதில்லை. அதனால் வேறு ஒரு ஊருக்கு போனார். அங்கேயும் சூதாடி அதில் வரக்கூடிய பொருள்களை கொண்டு அடியார்களுக்கு அறுசுவை உணவு கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அங்கேயும் ஆட்கள் இவரே வெற்றி அடையாரு, நம்மளுடைய பொருள்கள் எல்லாம் போச்சேன்னு வரதில்லை. இப்படி ஒவ்வொரு ஊர்களுக்காக மாறி மாறி போய் அங்கேயும் சூதாடி அடியார்களுக்கு உணவு உபச்சாரம்லாம் செய்கிறது இவருடைய பழக்கமாக போச்சு. அதுக்கப்புறம் திருக்குடந்தை போகிறாரு. திருக்குடந்தையில் எவ்வளவு நாட்கள் வேணாலும் தங்கி சூதாடி அடியார்களுக்கு உணவு உபச்சாரம் செய்யலாம் அப்படின்னு நினச்சவர் சூதாட்டத்தில் ஒரு தந்திரத்தை கையாண்டார். முதல்ல ஒரு சின்ன பொருளை வைக்கிறது, தான் தோற்று போகிறது மாதிரி நடிக்கிறது. அதுக்கப்புறம் அதை வெற்றி அடைஞ்சவங்க மறுபடியும் பொருள்களை வச்சு விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் இவர் வெற்றி அடைவார். எல்லா பொருள்களையும் தன் பக்கம் ஈர்த்து கொண்டு வந்துடுவார். அப்படி எல்லா பொருள்களையும் ஈர்த்து கொண்டு நிறைய பொருள்கள் கிடைச்சதுனால அடியார்களுக்கு நிறைய உணவு உபச்சாரம்லாம் செய்வார். எதிர்ப்புறத்தில் ஆடுபவர்கள் சூதாடிய பொருளை திருப்பி கொடுக்காமல் இருந்தால் இவர் கையில் இருக்கும் ஆயுதத்தை கொண்டு அவர்களை தாக்கி கொலை செஞ்சிருவாங்க. அதனால மூர்க்கத்தனமாக நடக்கிறதுனால இவருக்கு மூர்க்கர் நாயனார்னு பேர். இதுதான் மூர்க்கர் நாயனாரின் வரலாறு. இவரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும்போது மூர்க்கர்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.